Hello everyone. So welcome to Vedanta channel பசங்களா. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் what is it 10.8ல ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். அந்த இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சம நீங்களும் ஹோம்ஒர்க் போட போறீங்க, போட்டு எனக்கு ரிப்போர்ட்டும் பண்ண போறீங்க. சரியாடாமா? எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, go to our நம்மளோட சேனல் போங்க. நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா there are so many வீடியோஸ் லைவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் see this description box more அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆர் ஏதாவது யூஸ் பண்ணி யூ கேன் டவுன்லோட் இட். சரியாடா பசங்க? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் பை த வே நம்மளோட Jan 26 அப்போ ரிபப்ளிக் டே அப்போ நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு லான்ச் ஆச்சு. அந்த ஆஃபர்ஸில் லைக் யூ கேன் புக் அ விசிட், ஒரு விசிட் கொடுத்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். இதுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ பார்க்கலாமாடாமா? ஃபஸ்ட்டு கொஷின், இன் அ மர்டர் இன்வெஸ்டிகேஷன் a corpse was found by a detective at 8. அதாவது ஒரு டெட் பாடியை வந்து 8 மணிக்கு பார்க்குறாங்க. சரிங்களா? பீயிங் அலர்ட், அந்த டெட் பாடியோட டெம்பரேச்சர் வந்துட்டு அப்போஸ் வந்து 70 டிகிரி. ஆக்சுவலி இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டைமை பொறுத்து, கிளைமேட் பொறுத்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? அப்போ இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அது யாரை பொறுத்து அப்படின்னா, அந்த மூமெண்ட்டில் இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து. லைக் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து வெளி உலகத்துக்கு ஏற்றிருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளதும் மாறும். அது மட்டும் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். இப்போ ரொம்ப குளிராக இருந்தாலும் நம்மளோட டெம்பரேச்சர் வார்மாக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம ரூம்குள்ளே ஹீட்டர் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? இல்லை ரொம்ப வெயிலாக இருக்குன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக ஏசி போட்டுப்போம். கரெக்டுங்களா? ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2 ஃபேக்டரால் டிஃபைட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த மொமெண்ட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது, அண்ட் ரூம் டெம்பரேச்சர். ஒரு சில விஷயம் ரூம்குள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் இருக்கும். அதனால் நம்மளோட டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா யாரை பொறுத்து இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2T - S. டீங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் தி கிளைமேட்டோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்றது. எஸ்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர். அவங்களோட டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இது வந்து நியூட்டன் சொன்னார். ஓகேங்களா? இந்த ஒரு கேஸில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, dt/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு S - Tன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வரணும். அதுக்காக நான் S - T போட்டிருக்கேன். ஏன் நெகட்டிவில் ஆன்சர் வரணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 98லேருந்து 99 ஃபாரன்ஹீட்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபீவர் வந்தால் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு போகும். கரெக்ட்? ரொம்ப லைக் ஃபீவருங்கிறது நம்மளை விட நம்ம நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேவா? இதே இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப சில்லுன்னு ஆகும். ஸோ நம்மளோட நார்மல் டெம்பரேச்சரோட அவங்க கம்மியாவாங்க. எப்பயுமே இன்க்ரீஸை தான் ப்ளஸ் சைன் டினோட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகிறத மைனஸ் சைன் டினோட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம இறந்து போன பாடியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் நெகட்டிவில் வரணும். அதனால நான் S - T போடுறேன். திஸ் இஸ் தி ரீசன் வை ஐம் ஷிஃப்டிங் இட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா T/S - T is equal to some scalar multiple into T. ஸோ வேரியபிள் செப்பரபிள் இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? log of S - T is equal to KT. ஸோ இது அந்த சைட் போனால் e/KTன்னு வரும், ப்ளஸ் log C அப்படின்னு வரும். ஸோ அந்த log இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. when you take log here you will be having S - T divided by C is equal to KT. So S - T divided by C is equal to e/KT. அப்போது S - T is equal to C into e/KT. ஸோ திஸ் இஸ் தி ப்ரொசீஜர்டாமா. இதுதான் உங்களோட லைன். சரிங்களா? இதை வந்து நார்மலாக எழுதிடுவீங்க. ஃபார் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ இந்த லைனையும் சேர்த்து எழுதுகிறோம். ஓகேங்களா? பை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். நான் உங்களுக்கு 10th ஒன் ஷார்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கள். சரியாடாமா? ஸோ இதுதான் இந்த லைன். உங்களுக்கு புக்கில் ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் கரெக்டாக 8 மணிக்கு உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சரை நோட் பண்ணுறீங்க 7. ஸோ இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் டைம் T வந்து 0ன்றப்போ என்னோடய டெம்பரேச்சர் 70, என்னோடய ரூம் டெம்பரேச்சர் 50ன்னு சொல்லியிருக்காங்க. சி மை ரூம் டெம்பரேச்சர் இஸ் 50 அப்படின்னு. ஸோ
இதை யூஸ் பண்ணுங்க. இங்கே 50ல் 70 போச்சுன்னா -20 இஸ் ஈக்குவல் டு c இன்டூ e பவர் 0. அப்போ சியோட வேல்யூ -20. ஓகேவாடாமா? செகண்ட் ஈக்குவேஷன். வாட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன்? 2 hours லேட்டர், 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர். ஸோ 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. என்னோட டெம்பரேச்சர் இப்போது 60 இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் 50. ஸோ 60 minus 50 minus 60 minus 10 is equal to c into e power kt. சியோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியுமே, e power 2k. ரைட்? ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ 1/2 is equal to e power 2k. அப்போ இங்கே இருக்க e வந்தால் log of 1/2 is equal to 2k. அப்போ k is equal to 1/2 into log 1/2. ஓகேவாடாமா? இப்போ தேர்ட் என்னன்னா, அப்போ டைம் ஆஃப் டெத் என்ன? T டெம்பரேச்சர் என்னவா இருந்தால் 98.56 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். T என்னவா இருந்தால் டெம்பரேச்சர் நார்மலாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 50 minus 98.6 equal to -20 into e power k ஓட வேல்யூ வந்து half log 1/2 into t. இது வந்து -48.6 divided by -20 equal to e power half log 1/2 into t. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2, 4, remainder 1, 8. டிவைட் அப்படின்னா 2.48. சரிடாமா? 2.48 is equal to 48 no 43 தானே வரணும். 43 which is equal to e power 1/2 log 1/2. ஸோ இந்த e இந்த சைடு வந்தால் log of 2.43 and இங்கே இருக்கிறது equal to half log 1/2 t. ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்னது? இங்கே இருக்க 2 மல்டிப்ளையர் ஆயிரும். அண்ட் இங்கே இருக்கிறது இங்கே log 1/2 அப்படின்றது 0.5. இது ரெண்டுமே கொஷினில் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. 0.88789 2 into 0.88789 divided by minus 0.69315. 69315. சரிங்களா? இதை நாம் சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. when you multiply it you will get 18 remainder 1. So 16, 17 remainder 1, 14, 15 remainder 1, 16, 17 remainder 1, 17. ஓகேவாடம்மா? இங்கேயே 5 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயே 5 டிஜிட் தான் இருக்குது. ஸோ டெசிமல் வந்து கேன்சல் ஆயிரும். 177578 divided by 69315. ஸோ இதை டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். அதை நம்ம டிஃபிகல்ட்டாக பார்த்தா தான் கஷ்டம். கரெக்டாடாமா? ஸோ 17. ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் லைக் எப்படி 17 lakhs லைக் நாட் 1,70,000 பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 69,000. 1 lakhக்குள்ளே எத்தனை 69,000 இருக்க முடியும்? 1,77,000 ஸோ 1,00,000. ஸோ 70,000னா கூட 2 பாயிண்ட்டுன்னு வரணுமா? 2 பாயிண்ட். ஸோ 2 போட்டுக்கலாமா? 2னா 10 remainder 1. ஸோ 3 and 6 18 remainder 1 13. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 4 so you will be having 9 8 1. So your answer is 18948 ராமா. கரெக்டுங்களா? ஸோ 177578லேருந்து 138630 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 38,000. ஓகேங்களா? இங்கே 69,000, இங்கே 38,000 இருக்குது. வருமா? வராது. பாயிண்ட் போட்டிங்கன்னா 0. ஸோ அப்படின்னா என்னடாமா 3 lakh பக்கத்தில் போயிடுச்சு. இது ஒரு 60,000 வச்சுக்கோங்க. 60,000 5 times மல்டிபிள் பண்ணால் 3 lakh பக்கத்தில் போயிடும்ல. ஸோ 5 times மல்டிபிள் பண்ணுங்கள். 5 times மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 69
315 into 5. ஸோ 346,575. அதிலிருந்து 389,480 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 42,405 ஒரு ஜீரோ வரும். இட்ஸ் லைக் 4 lakh. ஸோ 70,000 கூட வச்சுக்கோ. 70,000 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணால் 4 lakh பக்கத்தில் போகும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6 times. ஏன்னா 6 timesன்றப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 4,22,000 வந்துடும். ஸோ 6 times. ஸோ இதுதான் அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு -2.56. ஸோ ஓகேங்களா. நீங்கள் பார்த்தது 8 மணிக்கு, ஜீரோன்றப்போ 8 மணிக்கு 8 PM. இதுலேருந்து 2.56க்கு முன்னாடி வரணும். அப்போ 6 PM. இந்த 0.56 இன்டூ 60 போடுங்க. ஏன்னா 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 36 ரிமைண்டர் 3 30 33. ஓகேங்களா. ஸோ 33. ஸோ அப்ராக்சிமேட்லி 33 நிமிஷம் முன்னாடி. ஸோ 2 மணி நேரன்றப்போ 6 PM. 6 PMலேருந்து 33 மினிட்ஸ் முன்னாடின்றப்போ யூ வில் பி ஹேவிங் அரௌண்ட் 5:30 PM. ஸோ டைம் ஆஃப் டெத் என்னடாமா? டைம் ஆஃப் டெத் 5:30 PM. ஓகேங்களா. எஸ்டா பசங்களா. ஸோ தட்ஸ் ஆல். இதே கொஷின், இதே ஃபேக்டர் நீங்கள் வந்துட்டு எக்ஸைஸோட வாட்டர் சம் அட் வாட்டர் டெம்பரேச்சர் 100°C அப்படின்னு ஒரு சம் இருக்கும்ல எக்ஸைஸில், அந்த சம்மை யாரெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா பசங்களா. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது யுவர் டியூட்டி. ஸோ எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணலையோ அதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். மேம் எஸ் டன், இந்த சம் முடிச்சிட்டேன், இந்த சம் முடிஞ்சு செக்லிஸ்ட் நான் போட்டுடலான்னு போட்டுடலாம். பாய் பசங்களா.